அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் சஃபியாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சஃபியாஸ் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, காமனாக எல்லாருக்குமே சளி ஜலதோஷம்லாம் வரது தான். அதுக்கான ஒரு சின்ன மருத்துவம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேர் கற்பூரவள்ளி. இது ஜலதோஷம் சளிக்கெலாம் ஒரு நல்ல மருத்துவம் தான். ஸோ இது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வேப்பிலை. இதில் நிறையவே மருத்துவம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதில் கொழுந்தாக பார்த்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொழுந்தாக பார்த்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது துளசி. இதில் நிறையவே மருத்துவம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வெத்தலை. இதுலேயும் இது சளி இது பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மருந்து தான். ஸோ இது கீழே இருந்து வருது. ஆனால் நாங்கள் மாடியிலேருந்து ஷூட் பண்ணுறதுனால நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறோம். இதில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 4 வெத்தலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இடிக்கிற கல்லில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த சாறு தான் வேணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறோம். வாங்க மாற்றலாம். பாருங்கள், கற்பூரவள்ளியில இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட மருந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே குடிக்கலாம். பெரியவங்க அப்படியே குடிங்க. சின்ன பசங்களுக்கு தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிக்கலாம். ஏன்னா இந்த சாறு காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ போட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இதில் 1 டீஸ்பூன், இது 2 பேருக்கு வரும் அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் நாங்கள் போடுறோம். இப்போ நம்மளோட மருந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வர சளியில் குணமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வர சளியில் குணமாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மழை காலத்தில் வர சளி, தண்ணி மாற்றி குடிச்சா அந்த சளிலாம் குணமாயிரும். சின்ன வயசுலேருந்தே அம்மா எங்களுக்கு இதை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஜலதோஷம் வர ஆரம்பத்துலேயே நம்ம இதை குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்த மாதிரி கற்பூரவள்ளி இலை நம்மளுக்கு நல்ல மருந்தாக இருக்கு. கை குழந்தைங்களுக்கு அந்த மருந்து கொடுக்க முடியாது. அதனால் நம்ம இன்னொரு மருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம 3 கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கிட்டு ஒரு வெறும் கடாயில் எடுத்து நல்லா வாட்டிக்கணும். வாட்டின இலைகளை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிக்கலாம். அந்த கசக்கின சாறை நம்ம கை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், 3 இலைக்கு மேலே கொடுக்காதீங்க. இது ஒருத்தவங்க சொல்லி நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சோம். நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.